வச்சு தான் நம்ம திசை திருப்ப போகிறோம். வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா கிளிப்பு, அதை பற்றி நம்ம தெளிவாக பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். காரைக்குடியில் ஒரு 10 வயது சிறுவனுக்கு ஆணுறுப்புல அரிப்பு ஏற்படுது. அவங்க பெற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த தனியார் மருத்துவமனை இன்னொரு தனியார் மருத்துவமனையிலேருந்து ஒரு சிறப்பு மருத்துவரை கூட்டிகிட்டு வந்து சிகிச்சை பண்ணுறாங்க. அப்படி சிகிச்சை பண்ணதில் தவறான சிகிச்சை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனோட ஆணுறுப்பு அழுகி போகிற மாதிரியான ஒரு நிலைமையில் வந்துருச்சு. இதனால் அந்த சிறுவனோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி இன்னொரு தனியார் மருத்துவமனையில் அந்த ஆணுறுப்பு நீக்கப்பட்டிருக்கு. இதுதான் சம்பவம், இதுதான் நடந்த சம்பவம். இது போன 1 மாதத்துக்கு முன்னாடியே இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதில் சம்பந்தப்பட்ட தவறான சிகிச்சை கொடுத்த அந்த தனியார் மருத்துவமனையோட மருத்துவர் சோமசுந்தரத்தையும் இன்னொரு தனியார் மருத்துவமனையிலேருந்து வந்து சிறப்பு மருத்துவம் பார்த்தாங்கல்ல அந்த மருத்துவர் காமாட்சி சந்திரனையும் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த 10 வயது சிறுவனோட பெற்றோர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன அந்த தனியார் மருத்துவமனைக்கு ஆதரவாக ஒரு மருத்துவர் சங்கம் பேட்டி கொடுக்குறாங்க. இது வந்து தவறான சிகிச்சையெல்லாம் கிடையாது, பெற்றோர்கள் புரிதல் இல்லாமல் இந்த மாதிரியான கைது நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போன மாதமே கொடுத்துருக்காங்க. இந்த போராட்டத்தப்போ கொடுத்தது கிடையாது, போன மாதமே இந்த பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்படி பேட்டி கொடுக்கும்போது பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி கேமரா ஆன் ஆனது தெரியாமல் இந்த 500 ரூபா எல்லாருக்கும் கொடுத்துருவோம், இது வந்து திசை திருப்புறதுக்காக கொடுக்குறோம், கவர் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு இந்த மருத்துவர் சங்கத்து மருத்துவர்கள் பேசுகிற காட்சியை தான் நம்ம முதல்ல பார்த்தோம். இது போன மாதமே நடந்த சம்பவம். அது இப்போ வெளிவரதுக்கான காரணம் என்ன, அதோட உள் நோக்கம் என்ன? ஏன்னா இந்த பெற்றோர்கள் வந்து கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு செய்தியாக வந்துச்சுல்ல, அந்த தனியார் மருத்துவமனைக்கு எதிராக செய்தியாக வந்துச்சுல்ல, அப்போவே இந்த மருத்துவர் சங்கத்தினர் வந்து பேட்டி கொடுத்துட்டாங்க. அந்த பேட்டி பார்க்குறவங்களுக்கு என்ன கன்வே ஆகும் அப்படின்னா, மருத்துவர்கள் சரியாக தான் பண்ணியிருக்காங்க, பெற்றோர்கள் தான் புரிதல் இல்லாமல் மருத்துவர்கள் மேலே பழிய போடுறாங்க அப்படின்னு அந்த மருத்துவ சங்கத்தினர் கொடுத்த பேட்டியை பார்க்கும்போது நிறையா பேருக்கு தோணியிருக்கும். அப்பவே இந்த மருத்துவ சங்கத்தினர் பேட்டிக்கு முன்னாடி இப்படி கவர் கொடுத்து திசை திருப்பிடலாம் அப்படின்னு பேசின வீடியோ இருக்குது அப்படின்னு அப்பவே போட்டிருந்தா மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த ஊடகம் யார் வெளியிட்டாங்களோ அவங்க ஏன் அப்பவே வெளியிடலை, இப்போ வெளியிடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. இப்போ நான் ஒரு செய்தி சொன்னேன் இல்லை, இதில் எத்தனை தனியார் மருத்துவமனையை சொன்னேன், ஏன் அந்த தனியார் மருத்துவமனையோட பேரை சொல்லலை? ஏன்னா எந்த ஊடகமுமே பேரை சொல்லலை, பாலிமர் நியூஸில் மட்டும்தான் பேர் சொல்லியிருக்காங்க. தம்புரான் மருத்துவமனை அப்படின்ற அந்த பேரை சொல்லியிருக்காங்க, மற்ற யாருமே பேரே சொல்லலை. நிறைய செய்தி சேனல்கள் ஆன்லைனில் போடுறாங்கல்ல, அது எல்லாத்தையும் நான் எல்லா சேனல்லையும் எடுத்து படித்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த செய்தியை தனியார் மருத்துவமனையில் தவறான சிகிச்சை, இன்னொரு தனியார் மருத்துவமனையிலிருந்து சிறப்பு மருத்துவர் செய்த தவறான சிகிச்சை அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர்கள் பேரை தான் போட்டுக்கிட்டே இருக்காங்க, அந்த ஹாஸ்பிட்டல் பேரை போடவே இல்லை. தனியார் மருத்துவமனை தனியார் மருத்துவமனை தனியார் மருத்துவமனை இன்னொரு தனியார் மருத்துவமனையிலேருந்து சிறப்பு மருத்துவரை கூட்டிகிட்டு வந்து இன்னொரு தனியார் மருத்துவமனையிலேருந்து அந்த ஆணுறுப்பு நீக்கப்பட்டுச்சு. அந்த தனியார் மருத்துவமனை பேர் தான் என்னப்பா? இதை சொல்றதுல இந்த ஊடகங்களுக்கு என்ன பிரச்சனை? சொல்ல மாட்டாங்க. இதே ஒரு அரசு மருத்துவமனை அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுங்களே, சென்னை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் நடந்த அவலம் அப்படின்னு சொல்லி செய்திகள் வரும். ஆனால் தனியார் மருத்துவமனை அப்படின்னு வந்துட்டா அந்த மருத்துவமனை பேர் என்னன்னு கூட போட மாட்டாங்க. இதுதான் ஊடக தர்மம். இந்த மாதிரியான ஊடகங்கள் சொல்கிற செய்தியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1 மாதம் கழித்து அந்த வீடியோ வெளியே வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. அப்போ அவங்க ஆரம்பத்தில் பேசுகிறார்கள் 500 ரூபா போட்டு கொடுத்துருங்க, இதை நம்ம திசை திருப்புறதுக்கான வேலை. அப்போ இவ்வளவு நாள் திசை திருப்புற வேலைகளுக்கு இந்த பத்திரிகைகளும் ஊடகங்களும் உடந்தையாக இருந்திருக்கு அப்படின்றது இதிலிருந்தே தெரியுது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், அது கிடைக்கும் அப்படின்னு தான் பத்திரிகை துறையையும் ஊடகத்துறையும் மக்கள் தேடி வராங்க. அந்த மக்களோட நம்பிக்கையை பத்திரிகை துறையும் ஊடகத்துறையும் காப்பாற்றணும். அதுதான் உண்மையான ஊடக தர்மம். இதை பற்றின உங்கள் கருத்து என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.